வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை தலைப்புச் செய்திகளாக பார்க்கலாம். வாலிபர் காலில் பாய்ந்த துப்பாக்கி குண்டுகள் 5.5 மணி நேரத்தில் அகற்றம். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை. பண்ருட்டி சாலையில் தவறவிட்ட பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்த போக்குவரத்து காவலர். மனிதநேயமிக்க செயலுக்கு சக காவலர்கள் பொதுமக்கள் பாராட்டு. ஓமலூர் அருகே 80 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்த கன்றுக்குட்டி. துரிதமாக செயல்பட்டு கன்றுக்குட்டியை உயிருடன் மீட்ட தீயணைப்பு வீரர்கள். கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு களிப்பு. நான்கு இன்ச் சாக்பீஸில் 1330 குறள் எழுதி அசத்தல். சிவகங்கை அருகே 12ஆம் வகுப்பு மாணவர் சாதனை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டையில் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் போது வாலிபர் காலில் பாய்ந்த குண்டுகளை 5.5 மணி நேரத்தில் அகற்றி மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதனை படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளையில் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் போது துப்பாக்கியால் சுட்டத்தில் ராஜேந்திரன் என்பவருடைய இடது காலில் குண்டுகள் பாய்ந்தன. இதனையடுத்து உடனடியாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. இதனிடையே ராஜேந்திரன் காலில் பாய்ந்த குண்டுகள் தசை வழியாக ஊடுருவி கால் எலும்பிற்குள் பக்கவாட்டில் இருந்தன. நகர்ந்து கொண்டே இருக்கும் இந்த துப்பாக்கி குண்டை அகற்றுவது சவாலானது என கூறிய மருத்துவர்கள் சி-ஆர்ம் எனும் அதிநவீன கருவி மூலம் 5.5 மணி நேரத்தில் துப்பாக்கி குண்டுகளை அகற்றி சாதனை படைத்தனர். இதனையடுத்து நலமுடன் உள்ள ராஜேந்திரன் தமக்கு சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு நன்றி கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளையைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது நண்பருடன் ஏற்பட்ட தகராறில் துப்பாக்கியால் சுடப்பட்டார். ஒரு துப்பாக்கி குண்டு அவருடைய இடது கால் பகுதியில் புகுந்தது. அது உள்ளே சென்று எலும்புக்கு அருகில் இருந்தது. அவர் எங்கள் மருத்துவமனையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 12ஆம் தேதி நள்ளிரவில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே அந்த குண்டினை அகற்றுவதற்கு தேவையான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தொல்லியல் துறை நடத்திய ஆய்வில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மலையடிவாரத்தில் பழங்காலத்து ஓடுகள் மற்றும் கற்கள் கிடைப்பதாக தொல்லியல் துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் சிலர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள ஓடுகள் சில சேதப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஓடுகள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையவைகளாக இருக்கும் எனவும் அதன் சேதாரங்களை பார்க்கும்போது திட்டமிட்டே பொக்லைன் இயந்திரம் கொண்டு சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய எருதுமலைங்கிற ஒரு இருக்கு. இந்த மலைக்கு அடிவாரத்தில் ஒரு பழமையான முதுமக்கள் தாலி புதைக்கப்பட்ட இடம் என்பது இருக்குது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான முதுமக்கள் தாலிகள் புதைக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் இருக்குது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாவட்ட குழுவின் சார்பாக பல தோழர்கள் போய் சந்தித்து அதை பார்த்துட்டு வந்திருக்கிறோம், ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் தொல்லியல் துறைக்கு நாங்கள் மனு கொடுத்ததன் அடிப்படையில் தொல்லியல் துறை சார்பாக நேற்றைக்கு 2 அதிகாரிகள், லோகநாதன், சக்திவேல் என்ற 2 அதிகாரிகளும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளும் போய் அந்த இடத்த பார்வையிட்டோம். அங்கே பார்க்கும்போது பழமையான முதுமக்கள் தாலிகள் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. பண்ருட்டியில் சாலையில் கிடந்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்த போக்குவரத்து காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வருபவர் ஹரிஹரன். இவர் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சாலையில் பை ஒன்று கிடந்ததை கண்டுள்ளார். அதில் பணம் இருந்ததை அடுத்து அந்த பையை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் கல்யாணராமனிடம் ஒப்படைத்துள்ளார். தொடர்ந்து பையில் இருந்த முகவரியை வைத்து பணத்தின் உரிமையாளர் கண்டறியப்பட்டு அவரிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. மனித நேயத்தோடு செயல்பட்ட போக்குவரத்து காவலருக்கு சக ஊழியர்கள் முதல் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தர்மபுரி அருகே மஞ்சள் நிற சரக்கொன்றை மலர்கள் அதிக அளவில் பூத்துக் குலுங்குகின்றன. கேரளாவின் மாநில மலரான சரக்கொன்றை மலர் அலங்கார அழகு தாவரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தர்மபுரி பகுதிகளில் பெய்த கோடை மழை காரணமாக இப்பகுதியில் உள்ள சரக்கொன்றை மரங்களில் மலர்கள் பூத்து தொடங்க உள்ளன.
மருத்துவ குணமிக்க சரக்கொன்றை மலர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பூத்துக் குலுங்குகின்றன. பச்சை பசேல் என காட்சியளிக்கும் மரங்களுக்கு இடையில் மஞ்சள் நிறத்தில் பூத்துக் குலுங்கும் கொன்றை மலர்கள் காண்போரின் கண்களை கவரும் வகையில் உள்ளன. அந்தியூரில் கோடை மழைக்கு பூத்துக் குலுங்கும் கொன்னை மரங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொன்னை மரங்கள் அதிக அளவில் உள்ளன. அந்தியூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கோடை மழையால் அந்தியூர் பர்கூர் தேசிய நெடுஞ்சாலையோரங்கள் உள்ள கொன்னை மரங்களில் சிவப்பு நிற மலர்கள் அதிக அளவில் பூத்துக் குலுங்குகின்றன. கோடை காலத்தில் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் வகையில் பூத்திருக்கும் கொன்னை மரங்களால் ரம்மியமிக்கமான சூழல் உருவாகி மனமகிழ்ச்சி ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பகுதியில் உள்ள கடந்த மாதத்தில் இங்கு மழை பெய்ததனால் பர்கூர் மலை செல்லும் சாலை ஓரத்தில் உள்ள கொன்னை மரங்கள் பூத்து குலுங்கும். இது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வேட்டைக்கு வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டை கடித்ததில் விவசாயி மாட்டின் வாய்ப்பிழந்து படுகாயமடைந்தது. ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக சில சமூக விரோதிகள் நாட்டு வெடிகுண்டுகளை வைத்துள்ளனர். இந்த நிலையில் அமாசை என்ற விவசாயியின் மாடு அப்பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது பந்து போன்ற பொருள் என நினைத்து நாட்டு வெடிகுண்டை மாடு கடித்துள்ளது. இதனால் வெடிகுண்டு வெடித்து சிதறியதில் அந்த மாட்டின் வாய்ப்பிழந்து படுகாயமடைந்தது. இதனையடுத்து மாட்டிற்கு சிகிச்சை அளித்தும் பயனில்லை என மருத்துவர் கூறியதால் விவசாயி மிகவும் வேதனை அடைந்துள்ளார். எனவே வெடிகுண்டுகளை வைத்து வேட்டையாடும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். இது காளியூருங்க. காளியூர் கிராமத்தில் நான் விவசாயம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறேங்க. நம்மளுக்கு மாடு வளர்ப்பு இருக்குதுங்க. 10 மாடுகளாட்டு இருக்குதுங்க. அதில் நம்ம தோட்டத்திலேயே நாங்கள் உற்பத்தி பண்ணி தீனு போட்டுருக்குறோங்க. மேய்ச்சலுக்கு இப்போ மாடு கட்டியிருந்ததுனால இந்த வாய் வெடி மருந்துக்கு அங்கேயும் இங்கேயும் வைக்கிறாங்க சில ஆளுங்க. ஆறு என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. இது என் மாடு இப்போ அதை கடிச்சு மாடு வெடிச்சு வாயே போச்சுங்க. இதுக்கு எனக்கு நிவாரண உதவி பாரு, வாழையெல்லாம் காத்தடிச்சு சாஞ்சு போச்சுங்க. எனக்கு கீழே விழுந்து வாழை மாடுகளை பார்த்து ஓடி போய் தான் இந்த மாதிரி கீழே விழுந்து கட்டு போட்டுருக்கணுங்க. மூட்டலும் உடஞ்சி போச்சு. அதனால இது கவர்மெண்ட் பார்த்து இது யார் என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சுங்க எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சு தந்தா அதே சந்தோஷங்க எங்களுக்கு. பணக்குடி அருகே ஆவரைக்குளம் பேருந்து நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே ஆவரைக்குளம் ஊராட்சியில் சுமார் 15,000க்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு இருக்கை வசதி, கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளோடு கூடிய கழிவறை கட்டப்பட்டது. தற்போது அவை அனைத்தும் பழுதடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்து நிலையம் வரும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு ஆவரைக்குளம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஓமலூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்த கன்றுக்குட்டியை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர். சேலம் மாவட்டம் நல்லவீரன்பட்டி காட்டுவளைவு கிராமத்தில் ஆஞ்சநேயர் என்ற விவசாயியின் கால்நடைகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக 2 கன்றுக்குட்டிகள் சண்டையிட்டுக் கொண்டதில் ஒரு கன்றுக்குட்டி தவறுதலாக அங்கிருந்த விவசாய கிணற்றிற்குள் விழுந்தது. தகவலறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று 80 அடி ஆழத்தில் விழுந்து கிடந்த கன்றுக்குட்டியை உயிருடன் மீட்டனர். திருவெரும்பூர் அருகே கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 350 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் பத்தாளப்பேட்டையில் கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த அவர்கள் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த 7 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 350 மது பாட்டில்கள், 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக பொதுமறை தந்த தமிழன் திருவள்ளுவரின் பிறந்த நாளை ஒட்டி கன்னியாகுமரியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருக்குறளை ஏற்ற திருவள்ளுவர் பிறந்து 2050 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தா கேந்திராவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
திருக்குறள் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் அறிமுக விழா, இணையதள துவக்க விழா ஆகியவை நடைபெற்றன. இதில் சிறப்பு விருந்தினர்களாக உலகத் தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன், இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். இதனைத் தொடர்ந்து கூட்டமைப்பு உறுப்பினர்களின் குடும்பங்கள் சந்திப்பு, மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா, நூல்கள் வெளியீட்டு விழா ஆகியவை நடைபெற்றன. இதில் திருவள்ளுவர் சிலை அமைத்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும், திருவள்ளுவர் வரலாற்றை பள்ளிகளில் பாடமாக சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கொடைக்கானலில் மாசடைந்து வரும் நட்சத்திர ஏரியை தூர்வாருவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்வது வழக்கம். இந்த நிலையில் கழிவுநீர் கலக்கும் இந்த ஏரியில் மனித உரையை பறிக்கும் ஜெல்லி மீன்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. எனவே நட்சத்திர ஏரியை தூர்வார அரசு சார்பில் புதிய குழு அமைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் கொடைக்கானலில் நடைபெற்றது. மாவட்ட வன அதிகாரி தேஜஸ்வி தலைமையிலான இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் பொதுமக்கள் பங்களிப்புடன் நிதி திரட்டி நட்சத்திர ஏரியை தூய்மைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தருமபுரியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி வாகனங்களை சார் ஆட்சியர் சிவனருள் நேரில் ஆய்வு செய்தார். கோடை விடுமுறையை தொடர்ந்து இன்னும் ஒரு சில நாட்களில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தருமபுரியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நடைபெற்ற இந்த ஆய்வில் 140 பள்ளிகளைச் சேர்ந்த 1123 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதனை சார் ஆட்சியர் சிவனருள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர் செந்தில் வேலவன் உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தனியார் பள்ளி வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்பன குறித்த வருவாய்த்துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேட்டூர் கோட்டாட்சியர் லலிதா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் 137 வாகனங்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ள 10 வாகனங்களில் தகுதி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டன. இதேபோன்று கிருஷ்ணகிரியில் 732 தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதனை வட்டார போக்குவரத்து அலுவலர் செந்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் 17 வாகனங்களில் பாதுகாப்பு குறைபாடு கண்டறியப்பட்டு அவற்றின் தகுதி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டன. கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மூர்த்தியோடு திருமண மேடையில் எழுந்தருளிய அம்பாளுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கல்யாண வைபவத்தை கண்டு மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள சிவகாமி அம்மை உடனுரை திருத்தளிநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழாவை ஒட்டி நடத்தப்பட்ட திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் உள்ள எறும்பீஸ்வரர் கோவிலில் பிரம்மோற்சவ திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருமணமாகாத பெண்கள் மற்றும் ஆண்கள் மஞ்சள் இடித்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மழை வேண்டி ஆரணி அருகே கிராம மக்கள் நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர். கோடை வெயில் மற்றும் பருவமழை பொய்க்காததால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. இதனால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் ஆரணி அருகே அவனியாபுரம் கிராமத்தில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மழை வேண்டி நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதனையொட்டி வறட்சி கொடும்பாவி உருவமையை ஊர்வலமாக எடுத்து வந்த மக்கள் அதற்கு ஈமச்சடங்கு செய்து தீயிட்டு கொளுத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வக்கீல் ஐயர் தோப்பு பகுதியில் உலக நன்மை மற்றும் மழை வேண்டி நூதன வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது காப்பு கட்டிய இளைஞர்கள் தரையில் உருண்டு புரண்டு அருள்வாக்கு கூறுவதாகவும் இதன் மூலம் உடனே மழை பெய்யும் எனவும் அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நம்ம ஊர்ல ஏன் மழை எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது, நம்ம ஊருக்கு மட்டும் மழை வர மாட்டேங்குது. எப்போ வரும்? நாளைக்கு எதுவும் வராதா உன் டைம்ல? நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் வருஷாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உலக நன்மை மற்றும் மழை வேண்டி நெல்லையப்பரை வழிபட்டனர். வறட்சி நீங்கி மழை பெய்ய வேண்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் வருண ஜெபம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். செங்கத்தில் உள்ள ருக்மணி சத்யபாமா வேணுகோபால பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் கருட சேவை பெருவிழா கொடியேற்றத்தோடு கோலாகலமாக தொடங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பழமை வாய்ந்த ருக்மணி சத்யபாமா வேணுகோபால பார்த்தசாரதி சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இங்கு கருட சேவை பெருவிழாவிற்கான கொடியேற்ற நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடிப்பட்டம் மேள வாத்தியங்கள் ஒலிக்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த மேல்குமாரமங்கலத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இதில் பண்ருட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகாசி அருகே உள்ள காமாட்சியம்மன் கோவிலில் 3 ஆண்டுகளுக்கு முன் உடைத்த தேங்காயை கொண்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள காரசேரி கிராமத்தில் பழமை வாய்ந்த காமாட்சியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இங்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சித்திரை திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த வகையில் நடப்பாண்டுக்கான விழா சிறப்பு தொடங்கியது. இதனிடையே விழாவின் முக்கிய நிகழ்வாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு உடைத்த தேங்காயை கொண்டு கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக பால்குடம் எடுத்து வந்த பக்தர்களுக்கு இடையே தேங்காய் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இதில் சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை வணங்கினர். சிவகாசி பத்ரகாளி அம்மன் கோயிலில் நடைபெற்ற தெப்பத்தேர் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பத்ரகாளி அம்மன் கோவிலில் சித்திரை பொங்கல் விழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி நடைபெற்று வந்தது. இதையொட்டி ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டு வந்தன. இந்த நிலையில் விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக தெப்பத்தேர் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி சர்வ அலங்காரத்தில் தெப்பத்தேரில் எழுந்தருளிய அம்பாள் தெப்பத்தில் 18 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். குடியாத்தம் கெங்கையம்மன் கோயில் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிரசித்தி பெற்ற கெங்கையம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த மாதம் சித்திரை திருவிழா கொடியேற்றத்தோடு கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி கோவிலில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய அம்பாள் மேளதாளங்கள் முழங்க வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருக்காட்டுப்பள்ளி அருகே நடைபெற்ற பூண்டிமாதா ஆலய தேர்பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பழமை வாய்ந்த பூண்டிமாதா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் வீதிகளில் பவனி வந்த அன்னையை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். கன்னியாகுமரியில் நடைபெற்ற திருக்குறள் ஓதும் நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் பிறந்த தினத்தை ஒட்டி கன்னியாகுமரியில் திருக்குறள் ஓதும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு அதன் தலைவர் தமிழ்முகிலன் தலைமை தாங்கினார். இதில் தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு 1330 திருக்குறளையும் ஒரு சேர வாசித்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டு சென்றனர். ஒன்று நன்று உள்ள கிளம் விருதுநகரில் 6 நிமிடம் 51 வினாடிகளில் விதவிதமாக 302 யோகாசனங்களை செய்து 10ஆம் வகுப்பு மாணவன் உலக சாதனை படைத்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலவேலன் அங்குள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்துள்ளார். யோகாசன கலையை கற்றுத் தேர்ந்த இவர் அதில் உலக சாதனை நிகழ்த்த வேண்டும் என எண்ணினார். இந்த நிலையில் சாதனை படைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாலவேலன் 6 நிமிடம் 51 வினாடிகளில் 302 யோகாசனங்களை செய்து அசத்தினார். இதில் சக்கரபந்தாசனம், நடராஜ ஆசனம், வாழக்கிளி ஆசனம், விபரீத சலாபாசனம் போன்ற கடினமான ஆசனங்களை அவர் செய்து காட்டினார். இதன் மூலம் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த பாலவேலனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பாலவேலன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மட்டும் அதுவும் மட்டும் இல்லாமல் கலாம்ஸ் ஃபியூச்சர் கலாம்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் வந்து 302 பேக்பண்ட் ஆசனா 6 minutes 51 seconds பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா விருதுநகர்லேருந்து இந்த ஒரு ரெக்கார்டு வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்னான்றல இதனால நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் அந்த அங்கே சேர்மேன் அவங்க 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். கல்லல் அருகே 4 இன்ச் சாக்பீஸில் 1330 குறள் எழுதி 12ஆம் வகுப்பு மாணவர் சாதனை படைத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே செம்மனூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் முருகப்பன் என்பவரது மகன் சந்தோஷ்குமார். இவர் செம்மனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்து படித்து வருகிறார். தமிழ் மீது அதிக ஆர்வம் கொண்ட சந்தோஷ்குமார் தமிழை பிரதிபலிக்கும் வகையில் ஏதாவது ஒரு சாதனை படைக்க முனைப்புற்றிருந்தார். அதன் விளைவாக 4 இன்ச் கொண்ட 1463 சாக்பீஸில் 1330 திருக்குறள் எழுதி சந்தோஷ்குமார் சாதனை படைத்துள்ளார். 8 நாட்களில் 1330 திருக்குறளை சாக்பீஸில் எழுதி அசத்திய மாணவர் சந்தோஷ்குமாருக்கு சோழன் உலக சாதனை புத்தகம் சார்பில் உலக சாதனைக்கான சான்று மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. மேலும் அடுத்ததாக 150 கிலோமீட்டர் தூரம் கைவிட்டு சைக்கிள் ஓட்டப் போவதாக மாணவர் சந்தோஷ்குமார் தெரிவித்தார்.
ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு போக போகிறேன். இதுக்கு முன்னாடி 2017ஆம் ஆண்டு சின்னதாக எஃப்எம் ஸ்டேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தேன். அதை தொடர்ந்து என்னோட பெரிய முயற்சி இன்னொரு கின்னஸ் ரெக்கார்டு படைக்கணுங்கிறதுக்காக இந்த முயற்சியை செஞ்சுருக்கேன். அதுவும் தமிழ் மீது ஆர்வம் இருக்கிறதுனால தமிழை வளர்க்குறதுக்காக இந்த சாக் பீஸில் 1330 சாக் பீஸ் ப்ளஸ் அதோட அதிகாரம் 133 சேர்த்து மொத்தம் 1463 சாக் பீஸ். இதில் நம்மளோட திருக்குறள் எழுதியிருக்கேன். இது சாக் பீஸ் ரவுண்டாக தான் இருக்கும். இது பட்டையாக இழைச்சி இல்லை அந்த இழைச்ச கத்தியாலேயே நான் எழுதியிருக்கேன். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியோடு. நன்றி.